பேராசிரியர் ராஜேஸ்வரி அவர்கள் உங்களது கைத்தட்டில் கிடை அளிக்கிறேன். வாங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு தமிழர்களின் திறன் பெரிதும் வெளிப்படுவது வாணிபத்திலா அல்லது வேலையிலா. நாங்கள் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரங்கன்னு பேச காத்திருக்கும் எண்ணணி நண்பர்களே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு பேச காத்து கொண்டிருக்கும் எதிரணி அன்பர்களே, சிலப்பதிகார கோவலன் காலம் முதல் சிறகடிக்க ஆசை மனோஜ் காலம் வரைக்கும் வாணிபம் செஞ்சா நம்ம எப்படி நொந்து போவோங்கிறத நேரடியா பார்த்துட்டு வந்து தீர்ப்பை ஏற்கனவே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, நானாவது ஒரு வாரத்தில் 70 மணி நேரம் தான் வேலை செய்கிறேன். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் தொழிலாளிகளும் ஒரு வாரத்தில் 80 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. சீனாலேருந்து ஒரு ரிசல்ட் வெளியில் வந்துட்டுமா, 996 அப்படின்னு ஒரு ரூலு தெரியுங்களா? என்ன அர்த்தம்? 996னா தினமும் தொழிலாளர்கள் 9 to 9 ஒர்க் பண்ணணும். காலையில் 9 மணியிலிருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். 6 அப்படிங்கிறது என்னது? 6 நாள் வேலை செய்யணும். அப்படி சொன்னீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த அவர் வரும். அப்படி இருந்தால் தான் சீனா எல்லாரை விட முன்னாடி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம இளைஞர்களும் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்கார். அப்துல் கலாம் பிரசிடென்ட் வேலையா இருந்தாலும் சரி, ப்ரொஃபசர் வேலையா இருந்தாலும் சரி, தான் எடுத்துக்கொண்ட வேலையை எவ்வளவு அழகா செஞ்சார். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ரொம்ப வருஷமா பிஸ்னஸ் செய்யறியே, உன்னுடைய இன்கம் சுமாரா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, என் இன்கமே ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அப்படின்னாங்க. 30ஆம் தேதி ஆனால் தானா சம்பளம் வந்துடும் இல்லையா? ஏடிஎம் போனோமா பேடிஎம் பண்ணோமான்னு போயிட்டே இருப்போம். இதுதாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். எல்லா பேங்க்லேயும் 5 ரூபா பேனாவையும் 10 ரூபா கிளாஸையும் கயிறோடு சேர்த்து கட்டி வச்சுருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட பேங்கையே பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஏமாற்றி கோடி கோடியாக லோன் வாங்கி இங்கேருந்து அந்த லோன் மொத்தத்தையும் அந்த பணம் மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு வெளிநாடுகளுக்கு போய் அங்கேருந்து செல்ஃபி எடுத்து நமக்கு டாட்டா காட்டுறாங்க பிஸ்னஸ்மேன். எதிரணியில் அழகான 2 பெண்கள் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இந்த பெண்களை பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? ஐடி கம்பெனியில் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு பதில் சொல்லட்டாங்க பெண்கள். சூளாமணின்னு ஒரு காப்பியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காப்பியத்தில் ஒரு பாடல், ஆனை துறப்ப அறவுரை ஆழ்குழி நானிவிற் பற்றுபு நாளும் ஒருவன் ஓர் தேனின் அடித்துளி நக்கும் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தன கொள்ளின்னு சொல்கிறார். என்னது அது? ஒருத்தன் ஓடிட்டே இருக்கான், அவனை பார்த்து யானை அவனை விரட்டுது. யானையை பார்த்து பயந்தவன் ஒரு ஆழமான குழிக்குள்ளே போய் விழுந்துடுறான். அந்த குழியில் என்ன இருக்குன்னா பாம்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவன் மேலே எட்டி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தேனின் கூட்டிலிருந்து ஒரு துளி வெளியில் வருது. அந்த சிக்கல்லையும் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த தேன் துளி தன்னுடைய வாயில் விழாதான்னு எதிர்பார்த்துட்ருக்கான். இப்படி 4 பக்கமும் நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாணிபர்கள். தமிழர்களின் திறன் பெரிதும் வெளிப்படுவது வேலையில்தான் என்ற தீர்ப்பு வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.